தமிழ்நாடு அறிவியல் மகா சார்பாகவும் அண்ணனை வரவேற்கின்றோம். கொஞ்சம் எல்லாருமே உட்கார்ந்தீங்கன்னா நம்ம கோயிலில் டெய்லி கலை நிகழ்ச்சி நடக்குது, அண்ணன் பார்க்கணும், தங்கத்தேர் இருக்குது அதையும் பார்க்கணும், அம்மன் தரிசனம் பண்ணணும். அம்மனோட ஆசீர்வாதத்தில் அண்ணன் வந்து மினிஸ்டர் ஆகணும், பெரிய பெரிய போஸ்ட் வரணும், இதுதான் நம்ம வேண்டுதலாக இருக்கணும். சிஎம் ஆகணும். நிறைய அன்னை வாசவியின் பொற்பாதங்களை வணங்க இமய முதல் குமரி வரை ஒன்றிணைந்த பாரத தேசத்தில் கரூரிலே பிறந்து கோவையிலே படித்து தனது ஆளுமையால் தன்னிகரில்லா IPS அதிகாரியாக கர்நாடகத்தை கலக்கிய சிங்கமாய் கடை கோடியில் இருக்கக்கூடிய மக்களும் அரசியல் அறிவை ஏற்படுத்தும்படி எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் நாயகனுமாய் தமிழக இளைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய ஊற்றாய் தன்னுடைய நேர்கொண்ட வழியிலேயே நேர்மையாக நடக்கிறவர். தன்னுடைய அறிவார்ந்த பேச்சால் பல கோடி மக்களின் இதயங்களை ஈர்த்தவர். We the Leaders Foundation மூலம் எனும் அமைப்பின் மூலம் சமுதாயத்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர். பல ஆளுமைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர் நம்மில் ஒருவர். பல வைசிய மக்களின் இதயங்களிலே இருக்கக்கூடிய இதயக்கனி. இப்படி பல வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் இவர். நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர், மக்களை அன்பாலும் பண்பாலும் அரவணைப்பவர். மக்களில் ஒருவர், அரசியலிலே சாணக்கியர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை ex-IPS அவர்களையும் வைசிய குல சொந்தங்களையும் மகிழ்ச்சியாக வரவேற்பதில் நான் பெருமை அடைகிறேன். வருக அண்ணா. உடன் நமது SG சூர்யா அண்ணாவும் இருக்காங்க. வருக வருக அண்ணா. நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. இன்னைக்கோட கடைசி பெர்ஃபார்மன்ஸா ஏற்கனவே 2 பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணிட்டேன். அண்ணாமலை சாருக்காக திஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அலருளு குறியாக்கன கிருதி பெருமாள் நினச்சி வந்துட்டு அலமேலு மங்கா தாயாரம்மா அவங்களோட அறையில் சுவாமியை நினச்சி அவங்க ஆடின டான்ஸ் அலருளு குறியாக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடைசியா அலருளு அலருளு குறியக ஆடேனதே அலருளு குறியக ஆடேனதே அலகல குழு குல அலமேல் மங்க அலருளு குறியக ஆடேனதே அலகல குழு குல அலமேல் மங்காருளு கூறியக ஆடினதே 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 அலகல குழு குல அலமேல் மங்காருளு கூறியக அலகல குழு குல அலமேல் மங்கா அலருளு கூறியக ஆடினதே அலகல குழு குல அலமேல் மங்கா அலருளு கூறியக ஆடினதே அலகல குழு குல அலமேல் மங்கா அலருளு கூறியக ஆடினதே அரவிரி சோபகுல அதிவரும் மேச்சக தர தெர
ಚಗ ಅರತೆರ ಮರುಗುಣ ಆಡೇನಲೆ ಅರವಿನಿ ಶೋಭಗೂಳ ಅದಿವರು ಮೆಚ್ಚಗ ಅರತೆರ ಮರುಗುಣ ಆಡೇನಲೆ ಅರವಿನಿ ಶೋಭಗೂಳ ಅದಿವರು ಮೆಚ್ಚಗ ಅರತೆರ ಮರುಗುಣ ಆಡೇನಲೆ ಬರುಸಗ ಪೂರ್ವ ದುವಾಲ ಪುತಿರುಕುಲ ಹರಿಕರಗೂ ಬುಚು ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಬರುಸಗ ಪೂರ್ವ ದುವಾಲ ಪುತಿರುಕುಲ ಹರಿಕರಗೂ ಬುಚು ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಅಲರುಳು ತೋರಿಯಗ ಆಡೇನಲೆ ಕಲಕಲ ಹುಳುಗುಣ ಅಲಮೆ ಮಂಗ ಅಲರುಳು ತೋರಿಯಗ ಆಡೇನಲೆ ಕಲಕಲ ಹುಳುಗುಣ ಅಲಮೆ ಮಂಗ ಅಲರುಳು ತೋರಿಯಗ ಮಟ್ಟ ಪುಮಲ ಪುಲ ಮಟಲ ಕೆಲ ಪುಲ ಕಟರಿ ನಡಬುಲ ದಾಟೇನದೆ ಮಟ್ಟ ಪುಮಲ ಪುಲ ಮಟಲ ಕೆಲ ಪುಲ ಕಟರಿ ನಡಬುಲ ದಾಟೇನದೆ ಮಟ್ಟ ಪುಮಲ ಪುಲ ಮಟಲ ಕೆಲ ಪುಲ ಕಟರಿ ನಡಬುಲ ದಾಟೇನದೆ ಪೆಟ್ಟಿನ ವಜ್ರಪೂ ಪಿಂಡಭೂತಲು ಪೂಲು ಅತ್ತಟು ಜೂಮುಚು ಅಲಮೇಲ್ ಮಂಗ ವಜ್ರಪೂ ಪಿಂಡಭೂತಲು ಪೂಲು ಅತ್ತಟು ಜೂಮುಚು ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಅಲರುಳು ಕೋರಿಯಗ ಆಡೇನಲೆ ಅಲಕಲ ಹುಳುಗುಳ ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಅಲರುಳು ಕೋರಿಯಗ ಆಡೇನಲೆ ಅಲಕಲ ಹುಳುಗುಳ ಅಲಮೇಲ್ ಮಂಗ ಅಲರುಳು ಕೋರಿಯಗ ಆಡೇನಲೆ
எங்கள் ஜாதிக்காரங்க அத்தனை பேருமே உங்கள் மேலே பயங்கர மரியாதை. ஆன்மீகத்துக்கு காக்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் விஜயா சீக்கிரம் ஒரு செகண்ட் నేను పుట్టింది పెరిగింది అంతా ఈ గుడిలో, చదివింది మన స్కూల్లో వాసవి విద్యాలయంలో. 6th స్టాండర్డ్ నుంచి 12th స్టాండర్డ్ వరకు మన సమాజం స్కాలర్షిప్ మీద చదివింది నేను. నాకు ఇది వచ్చి పెద్ద భాగ్యం. అన్న అంటే ఇప్పుడు వచ్చేది అన్ననేటి ఇప్పుడు వచ్చింటే తిప్పి ఫ్రీక్వెంట్గా రావాలి నేను ఒకే విషయంలో నేను చెప్పేసి అన్న మాట కోసం అందరూ వెయిట్ చేస్తూ ఉంటారు. అన్ననేటి ఇచ్చేది మాట్లాడారు. థ్యాంక్ యూ. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு அற்புதமான புண்ணியமான இடத்திலே ஒரு பெரிய பாக்கியம் செய்து நானும் நம்முடைய அன்பு சகோதரர் சூர்யா அவர்களும் இங்கே வந்து உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு எப்பவும் நம்மை காத்து அருளக்கூடிய வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மா முன்பு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றோம். கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சுரேஷ் பாபு அவர்கள், விஜயண்ணா தலைவர் அவர்கள், ஆரிய வைசிய சமாஜம், தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபையுடைய எல்லா தலைவர்கள், குழு, அற்புதமான குழுவில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த கும்பாபிஷேகத்தை ஜூலை 7ஆம் தேதி மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி காட்டிய இந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் துளசி அண்ணன் அவர்கள், இந்த கும்பாபிஷேக கமிட்டியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் முத்து அவர்கள், சபரி அவர்கள், நேதாஜி அவர்கள், என்னுடைய அன்பு நண்பர் அண்ணன் விஜயகுமார் அவர்கள், அருமை சகோதரர் சுரபி காந்தி அவர்கள், மேடையில் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த சொந்தங்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த அற்புதமான திருக்கோவில் இருக்கக்கூடிய வேறு வேறு குழுக்கள், மைசூர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இளைஞர் அணி, எல்லா மகளிர் சம்பந்தப்பட்ட குழுக்கள், வாசவி கிளப், எல்லோரும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டு சொந்தங்களே, கோயம்புத்தூருடைய பெருமை, இங்க இருக்கக்கூடிய ஆரிய வைசிய சமாஜத்தினுடைய ஒருவரும் கூட கோயம்புத்தூருடைய பெருமை. 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் உங்களுடைய கைப்பட்டு வரக்கூடிய பல பொருட்களை, தங்க ஆபரணம் உட்பட அதையெல்லாம் மற்ற மனிதர்களுக்கு அன்போடு 1000 ஆண்டுகளாக அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வீதிக்குள்ள ஒரு விதை நெல்ல கூட போட்டு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த அற்புதமான தேவஸ்தானம் 10ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு இதிகாசம் இருக்கக்கூடிய தேவஸ்தானம், இதிகாசம் இருக்கக்கூடிய தேவி அம்மா. இந்தியாவில் எங்கேயுமே ஒரு கலசத்தின் அடிப்படையில் ஒரு கோவில் இருப்பது கிடையாது. இங்கே மட்டும்தான் இந்தியாவில் கலசத்தின் அடிப்படையில் ஒரு கோவில். கலசத்துக்குள்ள தேவி இருக்கும் பொழுது அங்கே பஞ்சம் வறுமை வராது என்கின்ற ஐதீக அடிப்படையில் கலசத்துக்குள்ள நம்முடைய தேவி வீட்டில் இருக்கிறாங்க, நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான தேவஸ்தானத்திற்கு நானும் நம்முடைய கட்சியில சமீபத்தில் இளைஞரணியுடைய தலைவராக பொறுப்பேற்று இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த கோவில் தேவஸ்தானம் கமிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படித்து அதன் பிறகு இந்தியாவில் பூனேல ஆயராக இருந்து நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்களுக்கு நேர்முக உதவியாளர் அண்ணன் பொன்னார் அவர்களுக்கு பணியாற்றி போன முறை நம்முடைய கட்சியில் மிக இள வயதிலே மாநிலத்தினுடைய செயலராக இருந்து இன்னைக்கும் ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி பெரிய உயரத்துக்கு அவங்க போவாங்க. இன்னைக்கு அவரும் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்தாங்க. அவரும் இந்த நிகழ்வுக்கு மண்டல பூஜைக்கு வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், அற்புதமான ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டி மற்ற இடத்துல மண்டல பூஜை என்பது சாயந்தரம் ஒரு பூஜை. ஆனால் இந்த நம்முடைய கோவிலை பொறுத்தவரை காலையில் கலை நிகழ்ச்சி, சாயந்தரம் கலை நிகழ்ச்சி,
48 நாட்களும் கலை நிகழ்ச்சி, 48 நாட்களும் சிறப்பாக ஒரு மண்டல பூஜை எங்கேயும் நான் பார்த்ததில்லை. நம்ம அற்புதமான நம்ம கோவில்ல காலை மாலை கலை நிகழ்ச்சி உட்பட மண்டல பூஜை நடத்தி காட்டுகிறோம். இதோடு 48 நாளும் தினமும் 1000 அற்புதமான சகோதர சகோதரிகளுக்கு அன்னதான விருந்தும் கூட 48 நாட்களும் இந்த கோவில் நடத்தி காட்டுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுங்க, ஆரியன் சமாஜத்தை பொறுத்தவரை அது வாங்கக்கூடிய கை என்று, அது கொடுக்கக்கூடிய கை என்பது தெளிவாக. அந்த கை எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய கை. இல்லாட்டி எவ்வளவு பெரிய மனது இருந்தால் இவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்வீர்கள். அதனால் கோயம்புத்தூருடைய பெருமையாக தொடர்ந்து நீங்கள் இருக்கணும். கோயம்புத்தூருடைய வளர்ச்சி உங்களுடைய நேரடி வளர்ச்சியில் இருக்கு. நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூர் வளருவர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் உள்ள வீட்டிற்குரிய தேசியமா நடத்தி காட்ட வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஆன்மீகத்தை இளைய சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இளைய சமுதாயத்தில் அவங்களுக்கு இது போல கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் நடக்கும் பொழுது மட்டும்தான் இளைய சமுதாயத்திற்கு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய சிறப்பு தெரியும். அதையும் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அதையும் நீங்கள் பெற்றாங்க. எப்பொழுதுமே நம்முடைய ஆன்மீகம் அழியக்கூடாது. ஆன்மீகம் அழிந்துவிட்டால் பாரத நாட்டுக்கு ஒரு பெரிய அபாயம் ஏற்படும். அதனால் ஆன்மீகம் எப்பொழுதும் நம்மோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதை தொடர்ந்து தூக்கி தாங்கி பிடிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கு. விஜயகுமார் அண்ணனுக்கு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய இளைஞருக்கு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய குழந்தைக்கும் இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களை அன்போடு அழைத்து பெரிய ஒரு மரியாதை கொடுத்து அன்பையெல்லாம் பொழிந்த எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்து மற்றும் ஒரு முறை இந்த விழா குழுவுடைய தலைவர்கள், மற்றும் ஒரு முறை இந்த தேவஸ்தான கமிட்டியினுடைய தலைவர், மற்றும் ஒரு முறை இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு என் சார்பாகவும் அன்பு சகோதரர் சூர்யா அவர்கள் சார்பாகவும் நம்முடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்கள் சார்பாகவும் நீங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜெய் வாசகி. ஜெய் வாசகி. சார் சூர்யா வந்து அண்ணாமலை சார், சூர்யா வந்து எங்க வீட்டு பிள்ளை. அவரு என் கையால வந்து கோல்டு மெடல் வாங்கினவரு. அப்ப நான் அந்த பள்ளியுடைய தலைவராக இருந்தேன். நான் நிர்மலா சீதாராமன் வந்து சென்னையில நான் மீட் பண்ணும் பொழுது அப்போ சூர்யா கூட இருந்தார். எனக்கு வாங்கி மேட கூட இருந்தாங்க. நாங்க என் கோரிக்கை வைக்கிறதுக்காக அதை பேசிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கையில வரும்போது மணி கட்டாயி போச்சு. இன்னொருத்தர் வாங்கிட்டாரு. அப்புறம் மேடமும் சூர்யாவே வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து எங்க கோரிக்கையை சொல்ல சொன்னாங்க. அப்பதான் தெரியும் எங்க ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு மிக உயர்ந்த பதவியும் பொறுப்பையும் இருக்காங்கப்போ அந்த பெருமை எங்க சமுதாயம் மட்டுமில்ல அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறாரு. நீங்க உங்களோட ஆசீர்வாதத்துல எங்க வீட்டு பிள்ளை உங்களை மாதிரி ஒரு மிக உயர்ந்து வரணுங்கிறத நாங்க எங்ககிட்ட வேண்டிக்கிறோம். அதே மாதிரி முதல்ல நான் உங்களை சந்திச்சது வந்து மேரியாட் ஹோட்டல்ல நீங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு தான் நான் உங்களை சந்திச்சேன். அப்பவே சொன்னேன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி குறைந்த நேரத்தில் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரே தலைவர் வந்து தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொன்ன, நீங்க மக்கள் அதை இன்னைக்கு வரைக்கும் நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. இந்த எங்க அவனோட சன்னிதானத்துல வந்து வேண்டுதலை யாருக்குமே நடக்கலைங்கிறது சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு மனசார நீங்க என்ன வேண்டுறீங்களோ கண்டிப்பா அது நடக்குங்கிறது நாங்க நிரூபணம் நாங்க அன்றாட பார்த்துக்கிறோம். ஜெய் வாசன். அண்ணாமலை ஒரு சின்ன விஷயம், எங்க சமுதாய மக்கள் சார்பாக ஒரு சின்ன கோரிக்கை. சுமார் 2 லட்சம் கோடி சொத்து எங்க சமுதாய சொத்து எங்களால மீட்ட முடியல. நியாயமான கோரிக்கையா எங்க எல்லாத்தோட சார்பும் கோயிலும் பிளஸ் எங்களுடைய சமுதாயம் சுமார் 2 லட்சம் கோடி. நான் தமிழ்நாடு தலைவராக இருக்கிறேன், அக்ராஸ் தமிழ்நாடு. எங்களுக்கு எப்ப கேட்டாலும் நியாயமான உதவி நீங்க பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்கூல் கட்டுறோம், அஃபோர்டபுள் ஸ்கூல் கட்டுறோம் பேரூர் கிட்ட. அது வந்து வித்தின் ஒரு மாதம் நாங்கள் பூமி பிடிச்சி போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிளஸிங்ஸ் பண்ணணும். எங்களுடைய கடமை మన కోరికల్ని మన ఉడనే ఖండిత చేసే చెప్పినారు. దాని అందరూ మనం సంతోషంగా ప్రాప్తం సంతోషం చేస్తున్నారు.